ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். இன்று பூமியும் ஆகாயும் நிலை எந்த அளவுக்கு அழிந்து செல்கிறது என்பது சிலருக்கு தான் புரியும், சிலருக்கு புரியாது. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்வதை விட, அரசியல்வாதி என்றால் அது கவர்மெண்ட்டு குறிக்கும், அனைவருமே குறிக்கும். அது தவறு. கட்சிக்காரர்கள், இந்த கட்சிக்காரர்கள் செய்யும் தவறினால் இதுவரை பூமியில் வேகமாக பசுமை இடைவெளியும் பசுமை மரங்களும் சாலை மரங்களும் வேகமாக அழிந்து வர நிலை அவரே காரணமாகிவிட்டார்கள். ஆனால் அவர் அறியாத நிலையில் மக்களை மகிழ்ச்சியாக கொண்டு செல்வதற்கான வழிகளை தேடி செல்கிறார்கள். அதற்கு மூல காரணம் என்னவென்றால் பொருளாசை. பொருளாசை எதற்காக வந்தது? கட்சிக்காக. நம்முடைய கட்சிக்காக. கட்சி எதற்காக வளர வேண்டும்? ஓட்டு வாங்குவதற்காக. இதனால் அந்த கட்சி வளர்வதற்கு என்ன தேவை? பொருள் தேவை, பணம் தேவை. இதனால் கருப்பு பணம் வளர்ந்தது. கருப்பு பணத்தினால் லஞ்சம் வளர்ந்தது. லஞ்சம் வளர்ந்தால் சேமிப்பு வளர்ந்தது. சேமிப்பினால் எரிபொருள் அதிகரித்தது. பொருள் தேக்கத்தினால் எரிபொருள் அதிகரித்தது. எரிபொருளினால் இறைவன் படைப்பில் மக்கள் தொகை அதிகரித்தது. மக்கள் தொகையினால் பூமியில் பசுமை இடமையும் பசுமை காடு மரங்களும் அழிய நிலைமை ஏற்பட்டது. இதுபோன்று ஒன்று பின்னால் ஒன்று தொடர்ந்து கொண்டே வருகிறது. இதற்கு என்ன நிலை? இன்று என்ற நிலையில் மக்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து பிறக்கும் வம்ச தொடரில் பூமியில் இடைவெளி இருக்குமா என்பது யோசித்து அறியுங்கள். என்னதான் அடுக்குமாடி கட்டி மக்களை குடியேற்றினாலும் நோய் பரப்பு அதிகமாக வளர்கிறது. நோய் பரப்பினால் நீ பூமியை தக்க வைக்கிறது, பூமி இடைவெளிக்காக அடுக்குமாடி கட்டி கொண்டு சென்றாலும் நோய் பரப்பு அதிகமாகும்போது மருத்துவத்துறை அதிகமாகிறது. மருத்துவத்துறையினால் இந்த பூமி பசுமை நிலையை அழிக்க தான் செய்யும். அடுக்குமாடி குடியிருப்பு மருத்துவம் செய்ய முடியுமா? மக்களை தான் டாக்டரில் தான் அவர் சேவை செய்ய முடியுமே கண்டி. மருத்துவம் கண்டறிய, மருத்துவத்துக்கு தேவையான பொருள்களை கண்டறிய இடைவெளி தேவை. இடைவெளி தேவைப்படும் போது அப்போ பூமி நிலை என்ன ஆகும் என்று சற்று யோசியுங்கள். இதெல்லாம் யோசித்து செயல்படத்தான் இறைவன் இன்று உரைக்கிறார். இதுவரை உங்கள் இச்சைக்கு அவர் வந்து வழிகாட்டி வந்தார். இனி பூமி நிலை கருதி அவர் உரைக்கும் அறிவுரையை சற்று கேட்டறிந்து செயல்படுங்கள். இனி கத்திரிக்காயை அனைத்தும் அடியோடு ரத்து செய்யுங்கள். நீங்கள் அவரவர் வேலையை அவரவர் செய்யுங்கள். எப்படி செய்வது என்று யோசிக்கலாம். கட்சிக்காரர்கள், அதாவது தொண்டர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள், அவர்களுக்கு எப்படி சேவை செய்வது எப்படி என்றது உங்களை யோசிக்கலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தொண்டர்கள் அவர்கள் நிலைமையை ஆராய வேண்டும். அவர்கள் முழுமையாக ஏழ்மையாக உள்ளவர்களுக்கு நீங்கள் உங்களில் சேமித்து வைத்த பொருள்களோ இல்லை நீங்கள் வாங்கும் சம்பளத்திலோ அவர்கள் பொருள் உதவி செய்து அவர் குடும்பத்தை வாழ வைக்க வழிகள் உண்டு. இதை அறியாமல் மேலும் மேலும் சேமித்தே வைத்து கொண்டு சென்றால் எரிபொருள் அதிகரிக்கும். அது பின்னணியுடைய பொருள்கள் பலவகை அதிகரிக்கும். இன்னும் அலிம நிலையங்கள் அதிகமாக அதிகரிக்கும். இதனால் டவர் அதிகரிக்கும். இதனால் பறவைகள் எல்லாம் அதில் சிக்கி மடியக்கூடும். பறவை இனங்கள் வளர்வதற்கு வாய்ப்பில்லாமல் செல்கிறது. இது போன்ற நிலையில் உயிர் என்பது இறைவன் படைப்பில் ஒன்றுதான். அது மனிதன் இருந்தாலும் சரி, பறவை இருந்தாலும் சரி. ஆகினால் அந்த பறவை இனம் மனிதன் ஒருவன் இறந்தால் அவனுடைய ஆத்மா உடனே செயல்படும் என்று தான் குருவியாகவும் காக்காவும் பறவையாகவும் பல இனங்களாகவும் அவர் வழிநடத்தி வருகிறார் இறைவன். அவ்வகையில் பார்த்தால் பறவைகள் உருவாவதற்கு வழி இல்லை. பறவைகள் அதிகமாக உருவானால்தான் மனித குலம் குறைக்க முடியும். அப்போது தான் பறவைகள் அதிகமாக செல்ல முடியாது. டவர்களை வைத்துவிட்டு அதில் செல்லும் கரண்ட்டு அந்த பறவைகளை தாக்க செய்கிறது. இதனால் பாதிப்பு அடைகிறது. இதனால் இறைவனுக்கு சிரமம் அடைகிறது. இதனால் நீங்கள் வாழ்வதற்காக ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டு ஒருவருக்கொருவர் செயல்பட்டு கொண்டு வாழ்வதற்கு நீங்கள் இதுவரையும் செய்த மறைமுகமான செயல்பாடுகளை அடியோடு ரத்து செய்து இனி மக்களுக்காகவும் குடிமக்கள் உழைக்கும் ஏழை மக்களுக்காகவும் உலக நன்மைக்காகவும் நாட்டுக்காகவும் ஆகாய பூமி நன்மைக்காகவும் இருக்கும் பசுமை இடைவெளியை தக்க வைக்கவும் நீங்கள் இந்த புதிய பாதையை கண்டுபிடித்து
நீங்கள் ஆய்ந்து செயல்படுவதே சால சிறந்தது இறைவன் வாக்காகும். இல்லையென்றால் வருவது வரும் என்று நீங்கள் மறைந்தாலும் நீங்கள் சேமித்து வைத்த பொருள்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்கள் வம்சத்தில் அந்த வம்சத்தில் தொடரில் இவர்கள் இப்படியே வாழ்வார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏதும் அறியாத மூடர்களாக இருந்து ஏன் மூட நம்பிக்கையில் செல்கிறீர்கள்? அந்த மூட நம்பிக்கையை அகற்றி நல்வழி பாதைக்கு வாருங்கள். நல்வழிக்கு இறைவன் வழிகாட்டுவான். புதிய அறிவு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோன்றும். எங்கும் பயிற்சி எடுக்க வேண்டாம், இது கிளாஸ் எடுக்க வேண்டாம். இது இறைவன் இயற்கையாக தருவார். இவர் எவ்வாறு இன்றைக்கு 1000 ரூபாய் மக்கள் தருவதற்கு உண்டான வழிமுறைகளை இறைவன் தந்தாரோ அதே போன்று இதுக்கு இனி வாழும் காலத்திற்கு என்ன வழி என்று அவரே தருவார். இவ்வுலகத்தை படைத்த இறைவன் ஒருவர் இருக்கிறார். இந்த தெய்வ வழிபாடு எல்லாம் உங்களை போன்ற மனிதர்கள் போன்றுதான். அவரவர் சட்டத்தில் அவரவர் செயல்படுகிறார்கள். ஆனால் அனைத்துக்கும் மூலாதாரமாக இருப்பவன் இறைவன். அவருடைய சிரமத்தை அகற்றினால்தான் நம்முடைய சிரமைகள் அகலும், நமக்கு நல்வாழ்வு பிறக்கும் என்பதே இறைவன் உறுதி வாக்காகும். இதை அறிந்து உணர்ந்து செயல்படுங்கள். இது அமைதி காத்தால் ஆபத்து அனைவருக்குமே. ஆனால் வரும் காலத்தில் கட்சிக்காரர்கள் மிக கொடுமையாக அடிமை வைக்க நிலை வருவது உறுதி. ஓம் சிவம், அன்பே சிவம்.